ஒரு காலத்தில் இலங்கையின் பல்கலைக்கழக மாணவர்களின் குரல் தெருக்களில் ஒலித்தது. எங்களுக்கு விடுதிகள் வேண்டும், இலவச கல்வியை பாதுகாப்போம் என்ற கோஷங்களுடன் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வீதிகளில் இறங்கினர். கண்ணீர் புகை, தடியடி, கைது, ஒடுக்குமுறைகள் என பல சவால்களை எதிர்கொண்ட அவர்கள் தங்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடினர். ஏனெனில் பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதி பிரச்சனை என்பது வெறும் தங்குமிட வசதியின்மை அல்ல, அது கல்வி சமத்துவம், சமூக நீதி மற்றும் வாய்ப்புகளுக்கான அணுகல் ஆகியவற்றோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு தேசிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இன்று அந்த காட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களுக்காக ஒரே நேரத்தில் 55 புதிய மாணவர் விடுதி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 3 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் இந்த மாபெரும் திட்டத்தின் மூலம் சுமார் 16,000 மாணவர்களுக்கு புதிய தங்குமிட வசதிகள் உருவாக்கப்பட உள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம், சப்ரகமுவ ரஜரட்ட, ஊவா வெல்லஸ், மொரட்டுவ, ருகுணு, கம்பஹா விக்ரமாராய்ச்சி உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைகின்றன. சில இடங்களில் டெண்டர் மதிப்பீடுகள் நடைபெற்று வருகின்றன. சில இடங்களில் கட்டுமானத்திற்கான நில தயாரிப்புகள் ஆரம்பமாகியுள்ளன. வேறு சில இடங்களில் கட்டுமான நிறுவனங்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் முக்கியத்துவம் கட்டிடங்களில் மட்டும் இல்லை. இந்த திட்டத்தின் பின்னால் ஒரு அரசியல் அனுபவமும் கல்வியின் உண்மையான அருமையையும் புரிந்த தலைமுறையின் பார்வையும் உள்ளது. இன்று நாட்டை வழிநடத்தும் ஜனாதிபதி உட்பட பல அமைச்சர்கள் தங்களது அரசியல் பயணத்தை பல்கலைக்கழக மாணவர் இயக்கங்களிலிருந்தே ஆரம்பித்தவர்கள். மாணவர்களின் தங்குமிட பிரச்சனை, பொருளாதார சிரமங்கள், கல்வி அணுகலில் உள்ள தடைகள் ஆகியவற்றை அவர்கள் புத்தகங்களில் படித்தவர்கள் அல்ல, தங்களது வாழ்வில் அனுபவித்தவர்கள். அதேபோல் நாட்டின் பிரதமர் மற்றும் சில அமைச்சர்கள் பல்கலைக்கழக ஆசிரியர் இயக்கத்தின் ஊடாக சமூக மற்றும் அரசியல் அரங்கிற்கு வந்தவர்கள். கல்வியின் சக்தியையும் அறிவின் மதிப்பையும் மாணவர்களின் எதிர்காலத்தின் முக்கியத்துவத்தையும் நேரடியாக உணர்ந்த தலைமைகளே இன்று நாட்டை வழி நடத்துகின்றன. அதனால்தான் மாணவர்கள் மீண்டும் வீதிகளில் இறங்கி போராட வேண்டிய நிலை உருவாகாமல் அவர்களின் பிரச்சனைகளை முன்கூட்டியே அடையாளம் கண்டு தீர்வுகளை வழங்கும் அணுகுமுறை உருவாகியுள்ளது. அதனால்தான் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல உதவித்தொகை ரூபாய் 5,000 ரூபாய் 10,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மேலதிக 5,000 நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இவை அனைத்தையும் ஒரு சேர பார்க்கும் போது கல்வி என்பது செலவல்ல, அது நாட்டின் எதிர்காலத்தில் செய்யப்படும் முதலீடு என்ற புதிய அரசியல் பார்வையை வெளிப்படுத்துகின்றன. 2022 ஆண்டின் அறகலைய மக்கள் எழுச்சியும் 2024 ஆண்டு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் வெற்றியும் இலங்கையின் அரசியல் பண்பாட்டில் ஒரு புதிய மாற்றத்திற்கான அடித்தளத்தை அமைத்தன. மக்களின் கோரிக்கைகள் வெறும் போராட்ட பதாகைகளில் முடிவடையாமல் அரசின் திட்டங்களாகவும் கொள்கைகளாகவும் மாறத் தொடங்கியுள்ளன. இன்று நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த 55 விடுதிகளும் வெறும் கான்கிரீட் கட்டிடங்கள் அல்ல, அவை ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளுக்கான பாதுகாப்பான தளங்கள். கிராமங்களில் இருந்து வரும் திறமையான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான பாலங்கள், சமத்துவமான கல்விக்கான அடித்தளங்கள், அறிவார்ந்த முன்னேறிய ஒற்றுமையான இலங்கைக்கான முதலீடுகள். செழிப்பான நாடு, அழகான வாழ்க்கை என்ற இலக்கு வெறும் அரசியல் முழக்கமாக அல்லாமல் ஒவ்வொரு மாணவரின் கனவாகவும், ஒவ்வொரு குடும்பத்தின் நம்பிக்கையாகவும், ஒவ்வொரு குடிமகனின் எதிர்கால லட்சியமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை முழுமையாகவும் குற்றமறவும் கற்றுக்கொண்டு பின்னர் அந்த அறிவுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து செயல்பட வேண்டும். ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அதன் கல்வி அறிவு மிக்க குடிமக்களே என்பதை இந்த குறள் நினைவூட்டுகிறது. கல்வியில் முதலீடு செய்யும் நாடுகளே எதிர்காலத்தை வெல்லும். மாணவர்களின் கனவுகளில் முதலீடு செய்யும் அரசுகளே வரலாற்றில் நிலைத்திருக்கும். இலங்கை தாய்க்கு வெற்றி உண்டாகட்டும்.